Good evening, friends. இன்னைக்கு வந்து want to read about the concluding part of Kenneth Anderson's another adventure. வந்து the striped terror of Chamala Valley. Chamala Valley is nearby. சென்னையிலேருந்து ஒரு 4.5 hours 5 hours நம்ம அந்த இதுக்கு ஒரு ஆந்திர பிரதேசில் தான், திருப்பதிக்கெல்லாம் பக்கத்தில். ஸோ அந்த ஏரியாவில் நிறைய போயிருக்கோம். மாவந்தூர் இந்த இதுக்கெல்லாம், அதர் ஏரியா பக்கெட் எல்லாம் நிறைய போயிருக்கோம். இமேஜின் ஒரு தடவை பந்திப்பூரில் அதே இடத்துல, இந்த நடந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் பங்களாவில், அண்ட் ஒரு தடவை வந்து ஆனைக்கட்டியில் அந்த ஏரியாவில் அந்த கதை நடந்திருக்கு. ஒரு 2 மணிக்கு நைட்டு வெராண்டாவில் உட்காந்து படிச்சுட்ருக்கேன். அப்போ அந்த ஒரு புலியோட சத்தம் கேட்டால் எப்படி இருக்கும், அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி ஐ எம் கோயிங் பேக் டு தட். ஸோ interest, passion means full-hearted, enjoying each second, every inch, every this thing. So அதுதான் வந்து what the human mind needs now. That is possible only through meditation, that intense concentration and interest. So அப்படி வரும்போது I'd like to read the concluding parts of this story and tell in probably Tamil a bit, where this is in Nagapatla, they're staying, he and his friend Devasundaram. There is a big story behind this. I suggest that you read his book, then you will enjoy. You will go through the adventure with him. He will take you that way. அது கூட ஆழ்ந்து நம்மளை வந்து அந்த கதையில் ஒரு கதாபாத்திரமாக கூப்பிட்டு போவார். நம்ம அவராகிடுவோம் படிக்கும்போது. அந்த நைட் டைமில் அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த கதை 80 வருஷம் நம்ம முன்னாடி நடந்த இடத்துலையே கேட்டிருக்கும்போது வெராண்டாவில் படுத்து ஒரு புலியோட சத்தம் கேட்கும்போது எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ரிட்டர்னிங் டு நாகப்பட்டினா next morning, I fell asleep and was awakened about 10 a.m. with the news that a herdsman had been killed by a tiger scarcely half an hour before. Hastily dressing and grabbing my rifle, I followed the bereaved brother to the missing man and a few others for about 3/4 of a mile down the Pulbana road. When we reached the right and were soon on the banks of Kalyani River, the man had been grazing his buffaloes in the vicinity when the tiger had sprung upon him from a thicket of rushes which bouldered the river. The man had screamed at his brother, who was attending the same herd and driving on the stragglers. I had seen the whole incident. In this case, the tiger had grasped the victim by the shoulder, so that it was possible for him to continue to scream as he dragged away into the same branch of rushes from which the tiger had sprung. The brother had then turned back to the village and spread the news and onto the forest bungalow where I was sleeping. அதுதான் எனக்கு இந்த நியூஸ் வந்தது. என்னென்னா, இப்போ ஒரு ஹர்ட்ஸ்மேன், இந்த ஆடு மேய்க்கிறவன் வந்து ஒருத்தனை அடிச்சிருச்சு புலி. இப்போது ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி தான், பக்கத்தில் தான். ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 பிரதர்ஸ் அண்ணன் தம்பிங்க மாடை மேய்ச்சிட்டு போயிட்டுருக்காங்க. திடீர்னு ஒரு புதர்லேருந்து இந்த புலி பாஞ்சு ஒரு யங்கர் பிரதரை வந்து அடித்து ஷோல்டரை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுச்சு. அதுதான் லாஸ்ட் எல்டர் பிரதர் பார்த்தான். அதை பார்த்ததுக்கப்புறம் ஓடி வந்து வில்லேஜ்கிட்ட சொல்லி ஆண்டர்சன் இருக்கிற பங்களாவுக்கு வந்து இதை சொல்லுவாங்க. இவர் ரைஃபிள் எடுத்துகிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவார். ரீச்சிங் த ஆக்சுவல் ஸ்பாட் ஃப்ரம் விச் த மேன் ஹட் பீன் டேக்கன், we followed into the rushes, where the slightly bent reeds indicated the direction in which the tiger had approached, while at much more evident part showed how he had left, carrying his victim in his mouth. The victim வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர் பிடிச்சி தூக்கிட்டு போகும்போது அவ்வளோ கதர்வானாம். உயிரோடு நினச்சி பாருங்க, ஒரு டைகரோட வாயில் மாட்டிட்டோம், யாரும் காப்பாற்ற மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு நரக வேதனைப்பட்டு சாவப்படணும்னு நினச்சா, ஐயோ, அந்த மாதிரி டைகரை ஃபேஸ் பண்ணி நைட்டில் அலோன் கொல்லணுன்னா அதெல்லாம் கரேஜ் ஆஃப் இம்மென்ஸ். இது அந்த ரீட்ஸு வழியெல்லாம் காமிச்சது, எப்படி புலி வந்தது, எப்படி போயிருக்குன்னு. பட்டனை தூக்கிட்டு போகும்போது அந்த நகர்ந்த எல்லாம் பென்ஸு இதை வச்செல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது போன வழி. ஃப்ரம் அ பிளேஸ் a fresh blood track became evident, as well as a drag mark where the man's legs are trailed along the ground, and the tiger hastened with his victim across the exposed sands that formed the bed of the river into the jungle that clothed the further bank. The tiger வந்து திடீர்னு அந்த அதனை பிடிச்ச இடத்த மாற்றிட்டு வந்து
வயத்தால் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சது. மனுஷனோட கால் வந்து இழுத்துட்டு போன பாத் தெரியுது. அந்த ரிவர் பெட்டை தாண்டி, தண்ணி இல்லை, தாண்டி அந்த அந்த சைடு இருக்கிற ஃபாரஸ்ட்குள்ளே போயிடுச்சு. Cautiously advancing, we traversed the dense shrubbery and immediately bordering the river on the further bank and came out on the glassy rail. The tiger with its burden in crossing the glade had bent the head of the spear grass and they had not had time to recover. Following along the land and sloped the land that sloped slightly upwards, I crested along the hillock, beyond which the ground dropped sharply into a small stream that welded its way down to join the Kalyani further down. I felt that the tiger would decide to begin his gruesome meal in a hidden recess of the stream, and at the moment it was in all probably engaged on the task. நான் வந்து ஒரு போல்டரை இறங்கினேன். கடைசியில் திடீர்னு வந்து பார்த்தா கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இருந்தது. இது கல்யாணி ரிவரை போய் சேருது. ஸோ அந்த இடத்துல புதர்லாம் இருந்தது. நான் நினச்சேன் ஒரு இந்த ஐடியா எனக்கு தோணிச்சு என்னன்னா, டெஃபினட்டாக இந்த டைகர் சாப்பிடணும்னு நினச்சேன்னா இந்த மனுஷனை தண்ணி இருக்கிற இடத்து பக்கத்தில் தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ப்ராப்ளி இப்போ சாப்பிட்ருக்கலாம். Cautiously advancing, we traversed the dense shrubbery that immediately bordered the river on the further bank and came out on the grassy slate. The tiger with his burden in crossing the glade had bent the heads of spear grass. And வந்து அதுதான் சொன்னது. To follow the trail directly into the stream would be useless, no matter how cautiously I might move. I was bound to make some slight sound among the thorns that would put the tiger on alert and acquaint him with the fact that he was being pursued. A man-eater in such circumstances is an extremely dangerous animal to deal with, and I knew that he had all the advantages of cover and concealment in his favor. He might decide to abandon his human victim and bolt, or carry it with him. He might decide to remain by his skill and fight it out. Most dangerous of all, he might decide to ambush me in the thick undergrowth by launching a rear or flank attack. Very quickly reviewing the situation, I therefore decided to cut across to my right in a diagonal fashion and enter the stream a quarter of a mile down its course, and then work upwards along the soft sand, which at least would emit no sound if I covered it on tiptoe. By this means, I hope to surprise the tiger on its kill. What he was telling us, the tiger is at his meal, but the clumps of bushes thorns when they catch onto the clothing make a sound. It might alert பண்ணோம் டைகரை. அலர்ட் பண்ணால் ஒன்று வந்து டைகர் வந்து அந்த கொண்ட மனுஷனை விட்டுட்டு ஓடிடலாம், இல்லை தூக்கிட்டு ஓடிடலாம், இல்லை இருந்து ஃபைட் பண்ணலாம், இல்லை வேர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெதுவாக எனக்கு தெரியாமல் எனக்கு பின்னாடியோ சைட்லேருந்து என்னை அட்டாக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுக்கெல்லாம் நான் ரெடியாக இருந்துட்டு நான் டயக்னல் ஃபேஷனில் போனேன். இப்படி போனால் தெரிஞ்சிடலான்னு சொல்லி நான் சுற்றி போய் மேலால் வந்து அதை டைகரை அதை சாப்பிட்றதில்ல பிடிக்கலான்னு நினச்சிட்டு போனேன். கல்யாணி ரிவரோடு வேறு வழியாக ரிவர் வந்துட்டுருக்கு, புஷ்ஷஸ் இருக்குது, இப்படி போய் அப்படி வரலான்னு வந்தேன். Retreating accordingly, the small hillock I just crested, I bent double on the further side, where I knew I would be lost to the view of the Nalla bed, and in this position I shuffled forward as rapidly as possible for a furlong or two. Then again, cresting the ridge, I noticed the direction of the stream by the undergrowth along its banks, and descended in half right direction to meet it further down. Eventually reaching the sandy bed, I halted for a minute to regain my breath, and moving in a doubled position I had been doing, and then the rifle cocked and held to my shoulder. I began to tiptoe the soft sound, keeping as much as possible to the center of the stream bed to avoid the thickets and the bushes. I will always remember that nightmare walk. The stream narrowed in places to 10 yards at its widest point, and it was never more than 30. I tiptoed slowly, sense alert, scanning every bush, scrub and the banks, looking below them and around them as far as I could see. Periodically I dropped to listen intently, but no sound disturbed the abysmal silence.
அதை வந்து ஷிஎஸ் இவர் கிராஸ் பண்ணி போகிறாரு அந்த ரிவர் ஸ்ட்ரீம் பெட்டு. தண்ணி சிலது கொஞ்சம் தண்ணி இருக்குது, சத்தம் இல்லாமல் டோஸில் நடந்து அப்படியே போகிறார். டைனோசரஸோட கிளாஸில் நடக்கிற மாதிரி அப்படியே வந்து போயிட்டு சத்தம் இல்லாமல் அந்த சைடு இருக்கிற புஷ்ஷஸ் இருக்குது. அந்த நைட் வாக்கை நான் மறக்கவே முடியாது, நான் வாழ்கிற காலம் வரைக்கும்னு சொல்லுவார். புலி எங்கே இருக்குன்னு தெரியாது, இங்கே தான் இருக்குது மேனேட்டர், புஷ்ஷஸ் இருக்குது, நான் வேறு சைட்லேருந்து அதை தேடி வரேன், அதுக்கு என்ன தெரியுமா என்னங்கிறது தெரியாது. அந்த டென்ஷன் நினச்சி பாருங்கள். இந்த ஃபாரஸ்ட் அப்படியே மெதுவாக கேட்டேன், சத்தம் ஏதாவது? நான் ஒரு சத்தம் இல்லை, சத்தமே கிடையாது, அதுதான் ப்ராப்ளம். லைக் தட் ஆஃப் த லேண்ட் ஆஃப் த டெட், அதாவது எல்லாம் இறந்தது மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன், சத்தமே இல்லாமல். ஐ லாங் ஃபார் த ஸ்லைட்டஸ்ட் லிவிங் சவுண்ட், த chirp of an insect, the call of a bird. Nothing but total silence enveloped me, broken only by very faint grating sounds of my own footsteps as I casually tiptoed forward along the sand. அதாவது சத்தமே இல்லை. நான் எவ்வளோ ஏங்கினேன், வந்து ஒரு இன்செக்டோட சத்தமோ ஒரு பேர்டோட சத்தமோ வருவானு, ஒன்றும் கிடையாது, சத்தமே கிடையாது. அவ்வளோ ஏங்கிட்டு இருந்தேன், ஏன்னா பயமாக இருந்தது சத்தம் இல்லாதது. ஸோ வந்து மெதுவாக இருக்கிற சத்தம் என்னதுன்னா என்னோட ஃபுட்டு ஸ்டெப்ஸ் மெதுவாக நான் வைக்கிறது தான் மட்டும்தான் எனக்கு கேட்டது. I might have progressed for about half of a long when the stream took a slight turn to the left. Before reaching this point, I halted my tracks, and it was well that I did so. For that instant, the soundlessly and unheralded appeared the tiger, carrying its human victim by the back, just 25 yards away. அதாவது வந்து சடன் சைட் க்ராஸ் பண்ணி அங்கே புஷ்ஷஸ் இருக்கும், அவங்க ஒரு நிமிஷம் அந்த ரிவர் வந்து லெஃப்ட்டு திரும்புது பேக்கெல்லாம், அதுக்கு முன்னாடி புஷ்ஷஸ் இருக்குது. ஸோ அதை தாண்டி சுற்றி வரணும். ஸோ ரிவர் பெண்ட் இருக்குது லெஃப்டில். வரும்போது இவர் அந்த புஷ்ஷஸ் பக்கத்தில் ஒரு நிமிஷம் நிற்பார், கொஞ்சம் திரும்புகிற இடத்துல மூச்சு வாங்கிறதுக்கு. தேங்க் காட் நான் அதை நின்னேன், ஏன்னா அந்த நிமிஷம் பார்த்தேன் அந்த சைட்லேருந்து டைகர் அந்த மனுஷனை வயிற்றில் பிடிச்சி தூக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கு. இமேஜின் என்ன ஃபீல் பண்ணியிருப்பார், அந்த சிச்சுவேஷன் நம்மளுக்கு கொண்டு போவார் இந்த புக்கில், அவரோட எல்லா இதுலேயும். ஜிம் கார்பெட் ஆல்சோ. ஸோ நான் நின்னது நல்லதாக போச்சு. Surprise was mutual. Evidently the tiger had heard or sensed he was being followed, and without getting down properly to his meal had decided to convey it some remoter spot downstream. On my part, although I had moved so cautiously at every step, I had not actually anticipated meeting the tiger as just yet. அதாவது ரெண்டு பேருக்கும் சர்ப்ரைஸ் ஒரே டைமில் வந்தது. டைகர் என்னை எதிரும் பார்க்கல, சாப்பிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் அது வந்து யாரோ வராங்கன்னு தெரிஞ்சிருக்கு, அதுதான் வந்து நிறைய இடம் இருந்திருக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு. சாப்பிடாமல் வந்து இன்னும் தூக்கிட்டு போகுது வேறு ஏரியாவுக்கு. ஸோ நான் வந்து சடனாக வந்து எவ்வளோ காஷியஸாக நான் மூவ் பண்ணியிருந்தாலும் வந்து இந்த டைகரை நான் இப்போது பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. ஐ நெவர் ஆன்டிசிபேட்டட். Inaction on both of us was only momentary, however. Dropping its prey, the tiger sank its head between its forelegs, its hind legs gathering beneath it, with tail erect, tensed for the spring. At the same time, the rifle spoke, bullet striking the animal as I discovered, just half an inch below the center of the straight line between the eyes. But this slight inaccuracy was sufficient to have missed the vital brain spot that would have dropped it instantly at its tracks. And with a gurgling roar, it rushed forward, lurching over its victim, stumbling onwards on its stunned efforts to reach me. Leaping to one side, I fired round after round into the striped form, till I stood with the empty magazine before the twitching monster at my feet. From whose smashed and mangled skull, the blood literally spurted in a heavy red stream. அதாவது உடனே மொமெண்ட்ரி தான், ரெண்டு பேரும் சர்ப்ரைஸ். உடனே அதை என்ன செஞ்சதுன்னா தலையை குனிஞ்சு ஹேண்ட் குவார்ட்டர்ஸை தூக்க ஆரம்பிச்சிச்சு. அட்டாக் வாலும் துடிக்க ஆரம்பிக்குது. இவர் வந்து அது வர டைம்லேயே இவர் ஒரு ரைஃபிள் சுட்டார். ஆனால் என்னென்னா அந்த கண்ணுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற வைட்டல் பிரெயின் ஸ்பாட்டை மிஸ் பண்ணிட்டார். ஒரு ½ இன்ச் தள்ளி போயிடுச்சு. அந்த வைட்டல் ஸ்பாட்டில் அடிச்சிருந்தா உடனே செத்துருக்கும்.
தாண்டினதுனால அது அந்த விக்டிம் அது கொண்ட ஆளை தாண்டி குதித்து இவர்கிட்ட வர ஆரம்பிச்சது. இவர் உடனே ரைட்டுக்கு ரோல் பண்ணிவிட்டு புல்லு அடுத்த ஷார்ட் மேலே ஷார்ட்டை அந்த ஸ்ட்ரைப்டு ஃபார்ம் அந்த டைகர் மேலே சுட்டேன். கடைசியில் அது துடிச்சு என் கால் பக்கத்தில் ஃபியூ யார்ட்ஸ் இறந்து விழுந்துருச்சு. Next instant I felt faint and sick from reaction. I reached the bank where for a moment I almost passed out, but a strong constitution came to my rescue. I was able to return to the men whom I had left on the mainstream of the Kalyani. They had heard my 5 shots and told me that now indeed the man-eater was dead. You might be interested that although we examined the tiger closely, both before and after skinning, I actually held a postmortem on the carcass. Absolutely no trace we could find, physical or functional disorder or derangement that might have caused it to become a man-eater. Here indeed was a finely proportioned adult male, able from all evidence to have gathered by examination to hunt its natural food, the game of the forest, or even an adopted diet in the form of cattle from the village. It had deliberately repudiated both these forms of food to follow a perverse taste for human flesh, which has eventually resulted in encompassing its end, and incidentally very nearly mine. Where it had originally come from, nobody knew, but all were glad that it had now gone into the jungles from which there was no return. Beautifully written. அதாவது கடைசியில் சுட்டப்புறம் நான் ஃபெயிண்ட் ஆகிடுச்சு, தலை சுத்த ஆரம்பிச்சு, ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் 5 நிமிஷம். அப்புறம் வில்லேஜுக்கு போய் சொன்னோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மேனேட்டர் செத்துருச்சு அந்த எண்ட். ஸோ எப்படியோ இதை கொல்ல முடிச்சது. இது என்னெல்லாம் சர்க்கம்ஸ்டான்சஸ் நடந்ததுன்னு சொல்கிறாரு கடைசியில். எல்லாம் கடைசியில் அதனோட ஃபேட். இது அடிபடல, ஒன்றும் ஆகலை. ஏன் இது மேனேட்டர் ஆச்சுன்னே தெரியல, யாருக்கும் சொல்ல முடியாது, தெரியவும் போகிறதில்ல போட்டிருக்கு. ஏன்னா ஹெல்த்தியாக இருக்குது, எது வேணால் அடித்து சாப்பிட்ருக்கலாம் ஓடி சாடி. ஏன் இல்லைன்னா கேட்டில் ஆடு மாடாவது சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம். கேட்டில் லிஃப்ட் தான் ஆகும் ஃபஸ்ட் அனிமல்ஸ்லாம். இது ஏன் மனுஷனுக்கு போவஸ் டேஸ்ட் வந்ததுன்னு சொல்ல தெரியல. யாருக்கும் தெரியாது இது எங்கேருந்து வந்ததுன்னு. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது அது கடைசியில் அதுக்கு சேர வேண்டிய இடம் ஃபாரஸ்ட்குள்ளே போயிடுச்சு, அது செத்துருச்சு. அதாவது இனி திரும்பி வராது அப்படிங்கிறதுன்னு முடிச்சிருக்காரு. I hope you read these stories and enjoy.